Hello friends, welcome to Nithish family. 100 day weight loss challenge ல 7th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட்டையும் நிதிஷோட வெயிட்டையும் பார்த்தறலாம். 7th day அப்படின்றபோது இன்னைக்கு எந்த ஒரு வொர்க் அவுட்டும் கிடையாதுங்க. ரெஸ்ட் தாங்க. அதே நேரத்துல ரெஸ்டா இருக்கும்போது நான் வாட்டர் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ண போறேன். வாங்க நிதிஷோட டயட் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். மணி காலையில 7 ஆகுது. நிதிஷும் நானும் எடுக்கிறது வெந்தயம், சீரகம், சோம்பு ஊற வச்ச தண்ணி தான். இது கூட மஞ்சள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் சேர்த்திருக்கேன். நல்லா வார்மா எடுத்துக்கோங்க. நான் இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் 3 தடவை தண்ணி எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணியில் உப்பு போட்டு வாய்க்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 கிளாஸ் கிட்ட வார்மாக தண்ணி சுடு தண்ணி தான் குடிப்பேன், வெறும் தண்ணியாக. அதுக்கப்புறம் இது 3வது கிளாஸாக இது எடுக்கிறேன். இந்த கிளாஸ் தான் அளவு வச்சுக்குவேன். இந்த கிளாஸ் 250 ml வரும். இந்த கிளாஸுக்கு 10 கிளாஸ் கொடுத்தா 2.5 லிட்டர். அந்த கணக்குக்கு வச்சு டெய்லி கணக்கு வச்சு இந்த ஒரு கிளாஸை வச்சு குடிச்சிடுவேன். மார்னிங் டிஃபனாக இருக்குது சிகப்பவுல் தான். சிகப்பவுல் கிச்சடி மாதிரி செஞ்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிவப்பவுல் போடுறது. இது ஏற்கனவே ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சிலே போட்டிருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நிதிஷ்க்கு 150 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். நிதிஷ் அப்பாவுக்கு ஒரு 200 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அது மேலேயே ஊற வச்ச திராட்சை, அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பு, முளைக்கட்டின பச்சை பயிறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 பேத்துக்குமே போட்டிருக்கேன். நான் காலையில் அவங்க 2 பேரும் தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி 7th டேனால நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இன்றைக்கி நோ ஒர்க் அவுட், அதனால நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அவங்க எடுக்கிற டைம் காலையில் டிஃபன் அப்படின்றது 8:45 ஆகுது. நிதிஷ் 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் தான் எடுக்கிறான். ப்ளம்ஸ் பழம் 2, டேட்ஸ் 2 எடுத்துக்கிறான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது. இப்போ தான் பழங்கள் வாங்கிட்டு வந்தேன். ப்ளம்ஸ் நல்லா இருந்தது. சீசன் நல்லா இப்போ தான் வந்திருக்கு. பப்பாளி பழம் கிலோ 38 ரூபா தான் சொன்னாங்க. அதே மாதிரி செவ்வாழை 55 ரூபா. ஏலைக்கு 1 கிலோ, செவ்வாழை 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். ரெண்டுமே சேம் ரேட்டு தான். செவ்வாழை, ஏலைக்கு எல்லாமே 55 ரூபா அந்த ரேட்டு தான் இருந்தது. கொய்யாப்பழம் கிலோ 35 ரூபான்னு வாங்கினோம். இது எங்கள் வீட்டு பக்கம் காளான் 38 ரூபா தான். அதனால 2 டப்பா எடுத்து வந்தேன். ஸ்வீட் கார்ன் 35 ரூபா. பாவக்காய், சின்ன வெங்காயம், தேங்காய். தண்ணிப்பழம் கிலோ 20 ரூபாயும். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரில. நிதிஷ் தண்ணிப்பழம் வேணும்னு கேட்டான். சரி, உங்கள் அப்பா ஒரு பழம் வாங்கியிருக்காங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டில் தண்ணிப்பழம் இப்போ இருக்குது. இது கூட சேர்ந்து டேட்ஸ் டப்பாவும் ஒன்று வாங்கினேன். எல்லாம் சேர்ந்து 600 ரூபா வந்திருக்கும். ஆப்பிள் இப்போ தான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். கிலோவே 240 ரூபாயாம். சீசன் இல்லாதனால அந்த ரேட்டாக இருக்குது. அதனால் அரை கிலோ மட்டும் 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். மேக்ஸிமம் நிதிஷ் தான் கேட்பான், சரி அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் நானும் நிதிஷ் அப்பாவும் அதிகமாக எடுக்கிறது கொய்யாப்பழம் எடுப்போம், வாழைப்பழம் எடுப்போம். டெய்லி வாழைப்பழம் எடுத்துருவோம். பழங்களில் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொய்யாப்பழம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றபடி திராட்சை, ப்ளம்ஸு இதெல்லாம் கிலோ 80 ரூபா சொன்னாங்க. அப்பப்போ ஹேர் கேரையும் பற்றி வீடியோ போடுங்க காண்ணிங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணி குளிக்க போகிறேன். மாஸ்க் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, வாழைப்பழம் தான். இது கடையிலே நல்லா பழுத்து இருந்தது. அதனால் இந்த 2 வாழைப்பழம் அந்த பொண்ணு 5 ரூபான்னு கொடுத்தா. ஹேர் மாஸ்க் போடும்போது பழுத்த வாழைப்பழம் வேணும்னா கடையிலே நல்லா பழுத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. ஸோ இது 2 பழம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிலருக்கு 1 பழம் எடுத்துக்கோங்க. ட்ரை ஹேருக்கு வாழைப்பழமும் நான் வீட்டில் காய்ச்சின எண்ணெய் தான். இது லைட்டாக உங்களுக்கு சூடு பண்ணிக்குவேன். வீட்டில் காய்ச்சின எண்ணெய் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 2 வாழைப்பழம் நான் நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதில் வீட்டில் காய்ச்சின எண்ணெய் தான் 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வேறு பகுதியிலையும் ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்ற போது இது கூட என்ன பண்ணலாம், ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்கும் முட்டை. அது மாதிரி ரொம்ப முடி கொட்டுது அப்படின்றவங்களும் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ப்ரோட்டீன் தான். மாஸ்கோடு சேர்ந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான ஹேர் மாஸ்க் தான். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 50 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணிக்குவேன். பட் பனானாவை நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே முடியல தங்கிரும். அது மாதிரி அலசும் போது நல்லா கொஞ்சம் அலசிக்கோங்க. ஏன்னா வாழைப்பழம் அங்கங்கே தங்கிரும். அலசிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, ரொம்ப ஆயிலியாகவும் இல்லை, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. நிதிஷ் மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் 12:20 ஆகுது. சாதம் 100 கிராம் போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு குழம்பு ஒரு 50 கிராம் ஊற்றிருக்கேன். வெள்ளைப்பூடு 4-5 இருக்கும். மீதி 20 வெள்ளைப்பூடு உரிச்சேன்னா 10 வெள்ளைப்பூடு தான் முழுசாக போடுவேன். மீதி 10 வெள்ளைப்பூடு நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டுருவேன். அந்த குழம்புலேயே அப்படியே மசிச்சிடுவேன். அப்போனா தான் நிதிஷ் உள்ளே எடுத்து சாப்பிட்ருவான். பீட்ரூட் 50 கிராமும், முட்டைக்கோஸ் பொரியல் 100 கிராமும் எடுத்துருக்கான். ஸோ இதான் நிதிஷோட மத்தியான சாப்பாடாக எடுத்துக்கிறான். நான் ஒன்லி தண்ணி மட்டும்தான்.
ஈவினிங் ஸ்நாக்ஸாக நிதிஷ் வந்து 3:15க்கு எடுக்கிற ஸ்நாக்ஸ் வந்து செவ்வாழை ஒன்றும் கொய்யாப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு போகிறான். செவ்வாழை வந்து கொஞ்சம் சின்ன செவ்வாழையாக தான் இருக்குது, பெருசு இல்லை. வெளியே விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போவான். ஸோ இன்றைக்கி எடுக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஈவினிங்கில் தான் எடுக்கிறான், பழங்கள் தான். நான் வந்து இன்றைக்கி வாட்டர் ஃபாஸ்டிங் தான் எடுத்திருக்கேன். போன மந்த் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இல்லாமல் இந்த மந்த்து கொஞ்சம் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக எனக்கு தெரியுது. வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது மாதத்தில் ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். அது மாதிரி வெயிட் லாஸில் வந்து வாரம் ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாசத்துல 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லி மாசத்துல 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இது வந்து என்னன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றது நீர் விரதம் அப்படின்றது ஒன்லி தண்ணி மட்டும் தான் நம்ம எடுத்து குடிக்கிறது. இதை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சுலையும் போட்டிருக்கேன், தனியாகவும் போட்டிருக்கேன். வாட்டர் டே ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னன்ட்டு, அதோட பலன்கள் என்னென்ன அப்படின்றது போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்து அதிகமாக கேட்குற கேள்வி என்னன்னா, வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மறுநாள் காலையில் என்னோட வெயிட் பார்க்கும்போது 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும். அது வந்து வாட்டரோட வெயிட் தான் குறையுமே தவிர நம்மளோட உடலோட கொழுப்புகள் குறையாது. இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம குடலையும் லிவரையும் சுத்தப்படுத்தி அடுத்து அதோட ஃபங்க்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் வந்து சரியாக ஆகலை, அப்படியே பிளாட்டியூமில் நிற்குது அப்படின்றவங்க கூட இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணலாம். குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு விளக்கெண்ணெய் குடிப்போம், அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு மெத்தட் மாதிரி இதுவும் ஒரு மெத்தட் தான். நானும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்துருவேன், ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா. எப்பவுமே வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ராத்திரி தூங்கிடுங்க. அந்த தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, காலையில் எப்பயும் போல் பிரிஸ்காக எழுந்திரிச்சிருவீங்க. அது மாதிரி ஒரு சிலர் அதிகமாக கேட்குறது வாட்டர் ஃபாஸ்டிங் அப்போ எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஒன்லி தண்ணி மட்டும் எடுக்கும்போது நீங்கள் இன்னைக்கு பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க, அப்போ லைட்டாக மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மறுநாள் நீங்கள் சாப்பாடு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது டயர்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வாக்கிங்கோ இல்லை லைட்டான எக்ஸசைஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்போ ரெஸ்ட் எடுங்க, மைண்டுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரிலாக்ஸேஷன் வேணும், அதுக்கு தான் வாட்டர் ஃபாஸ்டிங். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிதிஷோட வெயிட்டு ஒரு வாரமாக குறையவே இல்லை, என் பையனுக்கும் அதே மாதிரி தான் ஒரு வாரமாக வெயிட் வந்து குறையவே இல்லைக்கா. ஏன் அப்படிங்கிட்டு இருந்தீங்க. பசங்களோட வெயிட் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபேக்டாக தான் கன்வெர்ட் ஆகும், ஏன்னா லிவரோட ஃபங்க்ஷனை பொறுத்து தான் இருக்குது. அவங்களுக்கு நீர் உடம்பாக இருந்தாலுமே என்னென்னா ஃபேட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அவங்க வந்து எக்ஸசைஸ் ஹெவியாகவும் பண்ண முடியாது, வெளியில் ஓடி ஆடி விளையாண்டாலுமே அவங்க 1 கிலோ குறைஞ்சாலும் அவங்க பாடியில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால அவசரப்பட வேண்டாம், அவசரப்படாமல் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரி பண்ணிக்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னடா வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி குழந்தைங்களே டயர்ட் ஆயிடுவாங்க, டீனேஜ் பசங்களும் டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டயர்ட் ஆகாமல் சில பேர்த்துக்கு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு 1 கிலோ தான் குறையும். அது வந்து அவங்கவுங்க உடம்போட பாடி டைப். அதனால நீங்கள் ஒரு வருத்தப்படாமல் கண்டினியூவாக செய்கிறத கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்ல ரிசல்ட் வந்துடும். ராத்திரி டிஃபன் எடுக்கிற டைம் 7 மணி ஆகுது. நிதிஷ் எடுக்கிறது கொள்ளு தோசை தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நிதிஷ்க்கு இப்போ தான் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்காய் சட்னி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கொள்ளு தோசை வந்து பச்சை பயிர் தோசை எந்த அளவுக்கு எடுப்போமோ அதே மாதிரி தான். 2 கரண்டி கொள்ளுன்னா 1 கரண்டி வந்து புழுங்க அரிசி, 1 கரண்டி பச்சை அரிசி, ஒரு கரண்டி உளுந்து, அந்த ரேஷியோவில் தான் எடுத்துக்கேன். ஆக்சுவலாக நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் அவனுக்கு வந்து 2 தோசை எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து வெயிட் அப்படின்றது 80 கிராம் வந்தது. வேணும்னா இன்னொரு தோசை வேணால் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்குவான். மணி 8:30 ஆகுது. கடைசியாக நிதிஷ் எடுக்கிறது வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறான். ஸோ நான் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் குடிக்க வேணாம், என் பாடிக்கு நான் வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் அதிகமாக நான் குடிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் சீக்கிரமாக போய் நான் தூங்கிடுவேன். 9 மணிக்கெலாம் இன்றைக்கி வந்து தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டயர்டாயிரும். ராத்திரி ரொம்ப நேரம் முழிக்க வேணாம் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது. சீக்கிரம் தூங்கிட்டிங்கன்னா அந்த களைப்பு வந்து தெரியாது. காலைல மார்னிங்கில் எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 7th டே டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். 1 வீக் செம்மையாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளை ஒரு விளாக்கில் சந்திக்கலாம்.